ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மாயாண்டியும் இங்க அழகருக்கும் பூங்கொடிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை வந்து பெருசா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பென்னிக்கிட்டையுமே அதுக்கான ஏற்பாடை எல்லாமே பார்க்க சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம அழகருக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அழகர் வந்து இதுல நான் கலந்துக்க மாட்டேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, இதுல வந்து எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா மாயாண்டியுமே பயங்கர கோவத்தோட, மீனாட்சி இங்க நான் எடுத்த முடிவுல பின்வாங்க மாட்டேன், அதுவும் இல்லாம இவங்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கறதுக்காக இவனை நிக்க வைக்கல, இப்படி பண்ண போறோம், இதை நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றதுக்காக தான் இவன் என்ன கூப்பிட்டு இந்த விஷயம் சொல்லியிருக்க. ஆனா நான் சொன்னதை மட்டும் அவன் செய்யலனா கண்டிப்பா இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு மாதிரியுமே மாயாண்டியுமே சொல்லியிருப்பாங்க. உடனே இங்க மீனாட்சியும் அழகர்கிட்ட பேசியிருப்பாங்க. அழகரு, உன்னுடைய நல்லதுக்காக தான் அப்பா எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அப்பாவுடைய பேச்சை தட்டி நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதப்பா, அப்பா சொல்ற பேச்சை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீனாட்சியுமே சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாம இங்க பூங்கொடியுமே இது எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு நான் பாத்துடுறேன், அதுவும் இல்லாம அந்த அழகரு அவனே சம்மதிச்சாலையும் கண்டிப்பா நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், எனக்கு என்னுடைய விருப்பம் இல்லாம இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது, என்னுடைய அப்பாவை கஷ்டப்படுத்துறதும் இல்லாம அவங்கள லைஃப் லாங் நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க வச்சுட்டு வந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களை நான் பழி வாங்கறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணணும், நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதுவும் இல்லாம எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க பூங்குடியுமே. அதுக்கப்புறம் என்ன, இங்க மாயாண்டியும் அழகருடைய ஃப்ரெண்டையுமே மீட் பண்ணி நீங்க இந்த மறுபடியும் இந்த ஒரு கல்யாணம் நடக்கணும்னா நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும், அதுவும் இல்லாம அழகர் வந்து பூங்குடி மேல ரொம்பவே கோபமா இருக்கான், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கெல்லாம் இப்படி பண்றோம், அதுக்கு நீங்களுமே கொஞ்சம் ஒத்துழைச்சா மட்டுமே இங்க அழகர் மனசு மாறி இங்க பூங்குடி கழுத்துல தாலி கட்டுவான். ஆனா நீங்க எதுவுமே அவங்களுக்கு அந்த அழகருக்கு எதுவுமே சொல்லாம நீங்க அவங்ககிட்ட எதுவுமே இங்க பூங்குடியை பத்தி பேசாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அழகர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டான். உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், அழகர் எப்படியாவது இந்த ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியும் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்டயுமே சொல்லிடுறாங்க. இங்க அழகுடைய ஃப்ரெண்டு கிட்ட, அழகுடைய ஃப்ரெண்டுமே அங்க அழகர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டு பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு அங்கே அழகருமே கால் பண்ணியிருப்பாங்க. அழகருமே அந்த பிளேஸுக்குமே வந்திருப்பாங்க. அழகர் வந்த உடனே அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் இல்லை உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா இது எடுத்த முடிவில் நீ ஓகே, உனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்க, ஆனால் இங்கே அதில் விருப்பம் இல்லாமல் நீ அதுக்கு போகாமல் இருந்தனா கண்டிப்பாக ஊர் முன்னாடி உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அது உனக்கு தேவையா அழகரு? அழகரு, ஏற்கனவே முன்னாடி ஊர் பஞ்சாயத்தில் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் அசிங்கப்பட்டு நின்றதை நீ பார்த்துக்கிட்டு தான் இருந்த, இதுக்கு மேலேயுமே உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது உன்னுடைய முடிவு, நான் இதில் வந்து உன்னை கம்பல் பண்ணியோ இல்லை உன்னை வற்புறுத்தியோ இதெல்லாம் நான் சம்மதிக்க வைக்கல. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ யாருமே எங்ககிட்ட வந்து சொல்லியுமே கொடுக்கல, இதில் முடிவெடுக்க வேண்டியது நீ மட்டும்தான். ஆனா நீ எடுக்கிற முடிவு கரெக்டான முடிவை எடுக்கணும் அப்படின்றத தான் நாங்களுமே சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நீ என்ன முடிவு எடுத்தாலையும் அதுக்கு நாம சம்மதப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே இங்க அழகருமே கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க, என்ன இருந்தாலையும் அப்பாக்கும் அம்மாக்கும் நம்ம எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ வரவிடக்கூடாது, இந்த ஊர் முன்னாடி இங்க மூஞ்சி முகரையில கரிய பூசி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவ வேற நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அப்படி இருக்கிறப்போ எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் நான் கண்டிப்பா அப்படி நிக்க வைக்க மாட்டேன், அவங்க எடுத்த முடிவுல நான் சரிதான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே முடிவு பண்ணிடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் இங்க அழகுடைய ஃப்ரெண்டு கிட்ட அழகர்கிட்டன்னு சொல்லியிருந்தாலையும் இங்க பூங்குடி மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டிக்கு தெரியல. ஆனா கேட்காததுக்கு முன்னே இங்க மாயாண்டி புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம தான் இருக்கா இங்க பூங்குடியுமே, அது எனக்கு நல்லாவே தெரியுது, அது நடக்கணும், இந்த ஒரு விஷயத்துக்கு பூங்குடி வந்து சம்மதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க நம்ம பேச்சுக்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கிட்ட போயிட்டு இங்க மாயாண்டி வந்து பென்னி கிட்ட போயிட்டு, பென்னி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும், அதுவும் இல்லாம இங்க பூங்குடியில விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அந்த விஷயத்த எடுத்தும் போது அவன் மூஞ்சில ரொம்பவே கோவம் தெரிஞ்சிச்சு, அதனால நம்ம கண்டிப்பா இங்க பேச்சுக்கிட்ட என்னுடைய தங்கச்சி கிட்ட நான் போய் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பென்னி கிட்ட கேட்கவும் உடனே பென்னியுமே சரி நீங்க கரெக்டா சொன்னீங்க, கண்டிப்பா இங்க இதுல பூங்குடிக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஒரு வார்த்தை நம்ம பூங்குடி கிட்ட
இந்த விஷயத்த கேட்கறத விட அவங்க அம்மா பேச்சுக்கிட்ட நம்ம போய் கேட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே அங்க பென்னியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க பேச்சுக்கிட்டுமே பேசிட்டு வரதுக்காக வீட்டுல இருந்து அங்க மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே தெய்வானையும் இந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்பவே கோவமா தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த விஷயம் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சி கிட்டயுமே தெய்வான போய் பேசியிருப்பாங்க. ஆனா இதுல மீனாட்சி வந்து என்ன பண்றது, ஏதோ நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதனாலதான் இங்க அழகரும் பூங்குடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இப்படி ஒரு பரிகாரத்தையுமே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களுமே இதுல விருப்பத்தோட இதெல்லாம் நாங்க பண்ணல. ஏன்னா எதாச்சா இங்க அழகர் என்னுடைய மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்குடியை கடத்ததுனால அந்த ஒரு இன்சிடென்ட்னால இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனாட்சியுமே தெய்வான கிட்ட சொல்லியிருப்பாங்க. தெய்வானையும் அத்தாச்சிக்கு கொஞ்சம் கூட புரியல. அதுவும் இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அத்தாச்சிக்கு புரிஞ்சிச்சுன்னா இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம நந்தினியுமே இங்க அழகரை நினைச்சுக்கிட்டு எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கா. ஏற்கனவே அங்க கல்யாணத்தை நேர்ல பார்த்து அவ இப்ப வரைக்குமே அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வராம இருக்கா. மறுபடியும் இங்க அழகருக்கும் பூங்குடிக்கும் கல்யாணம் நடக்கிறத இங்க இருக்கிற இங்க நந்தினி பார்த்தானா கண்டிப்பா அவ தாங்கிக்கவே மாட்டா. என்னால என்னுடைய பொண்ணுடைய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, இது எப்படி சரி பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி நின்றுகிட்டு இருக்காங்க தெய்வானையும். அதுவும் இல்லாம இந்த பேச்சை எடுத்துட்டு இருந்தே நந்தினியுமே ஒரு ஓரமா போய் உக்காந்துக்கிட்டு அழகரை நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அழகர் மாமா மேல பாசம் வச்சது தப்பா, அழகர் மாமாவை நினைச்சது தப்பா, அழகர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது நினைச்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு தன்னை பேசிக்கிட்டு அழுதுகிட்டுமே இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க அழுதுகிட்டு இருக்கிறத மாயாண்டியும் பாக்குறாங்க, தெய்வானையும் பாக்குறாங்க. என்ன இருந்தாலையும் இங்க நந்தினி கிட்ட என்ன ரீசன் சொல்லி அவளை அமைதிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒண்ணுமே தெரியல. அவ மனசுல இருக்கிற கஷ்டத்தை நினைச்சு அழுகட்டும், ஏன்னா அப்பதான் அந்த ஒரு கஷ்டத்தை மறக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே பேசாமலும் விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே இப்போ மஞ்சமலை வீட்டுக்குமே எங்கள் மாயாண்டியும் பென்னியுமே போயிருப்பாங்க. மஞ்சமலையுமே கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியிலுமே கிளம்பிட்டு இருப்பாங்க. பேச்சு மட்டும் தான் வீட்லையுமே இருக்காங்க. ராசாத்தியும் அங்கே உள்ளே வந்து தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டதுமே படுத்துட்டு இருப்பாங்க. உடனே பேச்சியுமே அங்கே வெளியே வந்து ஏதோ முளகெல்லாம் உழத்திக்கிட்டு இருக்க இங்கே மாயாண்டியுமே அங்கே பேச்சியை பார்த்த உடனே பயங்கர ஒரு சந்தோஷத்தோடு பேச்சையுமே பார்க்கவும் உடனே பேச்சியும் அங்கே மாயாண்டியை பார்த்த உடனே அண்ணன் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பார்த்த உடனே சந்தோஷத்தில் கூப்பிடுறாங்க. உடனே இங்கே மாயாண்டியும் இல்லாத்தா நான் உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போகலாம் தான் வந்தாத்தா, எனக்கு எதுவுமே வேணாம், அதுவும் இல்லாமல் உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு, உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப நாளாச்சு, அதனால தான் எனக்கு கண்ணிலிருந்து தண்ணி வருது பாராத்தா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் போல இருந்துச்சு, அதனாலதான் நான் இப்போ உன்னை பார்க்கறதுக்காக நானும் பெண்ணியும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்லவும் உடனே இங்க இருக்கிற பேச்சியும் அண்ணன் சொல்லுங்கண்ணே என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பேச்சியுமே கேட்கவும் உடனே இங்க மாயாண்டியும் அது ஒன்றும் இல்லை பேச்சு, இங்க வீட்டில் இங்கே ஏதோ எதாச்சும் யாருமே நினைக்காத அளவுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அதுவும் இல்லாமல் அழகருக்கும் பூங்குடிக்கும் திடீர்னு இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. இங்கே எனக்கு சொந்தக்காரங்க இல்லை இங்கே அந்த ஊர் தலைவங்க எல்லாருமே என்னை கேட்குறாங்க பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு, யாருமே இந்த ஒரு கல்யாணத்துக்கு எங்களை யாருமே கூப்பிடாம நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அதனால் நாங்கள் ஜோசியரை கூப்பிட்டு இங்கே அழகருடைய ஜாதகத்தையும் பூங்குடியோட ஜாதகத்தையும் கொடுத்தும் போது அவங்களுக்கு 2 பேருக்கும் 6% தான் ஒத்து போகுது. அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகக்கூடாது அப்படின்னா இங்கே தாலி பிரித்து கூக்குற ஃபங்க்ஷன்லே இங்கே 50 சுமங்கலி பூஜை வந்து நடத்தி 50 பெண்களுக்கு வந்து இங்கே தாலி இங்கே புடவைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்தா இங்கே அழகருக்கும் பூங்குடிக்கும் நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா இங்கே அழகருக்கும் பூங்குடிக்கும் மறுபடியும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியுமே மாயாண்டி வந்து
பேச்சுக்கிட்ட சொல்லவும் பேச்சு கேட்ட உடனே அண்ணா என்ன சொல்கிறீங்கண்ணே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குண்ணே, நீங்கள் சொல்கிறது பண்ணால் எனக்குமே அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தானே, அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச்சுமே சொல்லவும் அத்தா அது இல்லை அத்தா, இங்கே இந்த ஒரு விஷயத்தில் பூங்கொடிக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதனால தான் இங்கே பூங்கொடி வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனை இந்த ஒரு சிறப்பாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இந்த ஒரு இதில் வந்து விழாவில் வந்து பூங்கொடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அவள் எந்த ஒரு பகையும் நினைக்காம அவள் இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதிப்பாளான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவள் முன்னாடியே தான் இருந்தா, ஆனால் என்னால் அவகிட்ட கேட்க முடியல. கேட்டு அவள் இந்த ஒரு விஷயத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டானா என்னால் அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உன்னுடைய மக பூங்கொடிக்கிட்ட நீ கொஞ்சம் பேசி இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே கையெடுத்து கும்பிட்டு அங்கே இருக்கிற பேச்சுக்கிட்டையுமே கேட்கவும் உடனே பேச்சியுமே அண்ணா என்னண்ணே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அண்ணா, நீங்கள் தானே அண்ணா என் பொண்ணுக்கு நல்ல ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி இருக்கிறப்ப என்னுடைய பொண்ணுக்கிட்ட நான் சொல்லி கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் நான் சம்மதம் வாங்குறது என்னுடைய பொறுப்புண்ணே, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏன்னா என்னுடைய அண்ணன் நீங்கள் என்ன நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாதம் எனக்கு காசு கொடுக்குறதும் இல்லாமல் தினம் நான் வந்து உங்களை நினச்சி அழுகிறதா நிறைய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா என்னுடைய மகன் அங்கே போனதுலேருந்து ரொம்பவே மாறிட்டானே, உங்ககிட்ட வந்ததுலேருந்து அவள் நடவடிக்கையே ரொம்பவே நல்லா இருக்குண்ணே. எப்போவுமே எங்கிட்ட பேசாத அவர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மரியாதையாகவும் ட்ரீட் பண்ணுறாங்கண்ணே. அதுக்கு காரணமே எங்கள் பேச்சு இது பூங்கொடி மட்டும்தான். பூங்கொடி இங்கே அவங்களுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்கள் பண்ணது தப்பு, அம்மாவை வெளியே நிற்க வச்சதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அம்மா கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புரிய வச்சது பூங்கொடி தானே. அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களை பார்த்ததுலேருந்து அவள் எல்லா மனசும் மாறிடுச்சுன்னு. கண்டிப்பாக அவள் அவள் என்ன உங்களை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாலையும் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக அவள் மறக்க தான் போகிறா. நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்கன்னு. எங்கள் அழகருமே பூங்கொடியும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க தான் போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையுமே சொல்லிடுறாங்க. உடனே பென்னியுமே அத்தா சந்தோஷம் அத்தா, இந்த ஒரு வார்த்தையை உன்னுடைய வாயிலேருந்து கேட்குறத ரொம்பவே சந்தோஷம். இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னா எங்கள் சியான் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவார். அதுவும் இல்லாமல் சியான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் எதனால உன்னுடைய புருஷனுடைய கை இழந்தாருன்னு சொல்லிட்டு உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆனால் உன்னுடைய பொண்ணுக்கு பூங்கொடிக்கு தெரியாமல் அவங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணது சியான் தான் சொல்லிட்டு சியான் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கா. அதனால தான் இப்படியெல்லாம் அவள் பேசிக்கிட்டு இருப்பா. அதுவும் இல்லாமல் நாங்கள் எடுக்கிற முடிவில் அவள் சம்மதிக்கவும் மாட்டா. அதனால தான் இந்த ஒரு விஷயத்த சியான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களை இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதுவும் இல்லாமல் உன்னுடைய புருஷன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே கேட்கவும் உடனே பேச்சியுமே தெரிலங்க அண்ணா தெரிலண்ணே, அவர் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கே பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிருக்காரு, உடனே வந்துடுவாருண்ணே, அவரை பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே மாயாண்டியும் அத்தா இல்லை அத்தா நான் நேர்லேயே பார்த்து கூப்பிட்டுக்கிறேன். அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அதுவும் இல்லாமல் கல்யாணம் வந்து சீக்கிரமாக வச்சிருச்சா, அதனால் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆளுங்களை கூப்பிடணும். அது இல்லாமல் அதுக்கான நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் கிளம்புறேன் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாயாண்டியும் பென்னியுமே கிளம்பிடுறாங்க. உடனே பேச்சியுமே அவங்க அண்ணனை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலையும் அவங்களுடைய அண்ணன் மேலே ரொம்பவே பாசம். தங்கச்சிங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணன் மாயாண்டிக்குமே நல்லாவே தெரிஞ்சிருந்தாலையும் இங்கே பேச்சுக்கிட்ட எந்த ஒரு வருத்தமும் இது படாத மாதிரியுமே அவர் நடிச்சிட்டுமே கிளம்பிட்டுறாங்க. இங்கே பேச்சியுமே அதே மாதிரி தான். இங்கே எவ்வளோ தான் கஷ்டம் நடந்தாலையும் எவ்வளோ தான் அவங்க அசிங்கப்படுற மாதிரி இந்த வீட்டில் இருந்தாலையும் அந்த ஒரு விஷயத்த அவங்க அண்ணனுக்கு மாயாண்டிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்க நடிச்சுப்பாங்க. ஏன்னா இங்கே அவங்களுடைய மாயாண்டியுடைய பேச்சை மீறி இங்கே மஞ்சமலையை கட்டிட்டு வந்தாங்க பூங்கொடியுமே. ஆனால் அந்த ஊரில் எவ்வளவோ எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அந்த ஊராங்கள பற்றி விஷயத்த கேட்காம இங்கே அவங்களுடைய
அண்ணனுடைய பேச்சை கேட்காம அவங்களுடைய அண்ணனுமே பேச்சுக்கு என்ன இது விருப்பம் இருக்கோ அதைவே சம்மதம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊராளுங்க முன்னாடி சொல்லி இங்கே மஞ்சமலைக்கு கட்டி வச்சாங்க பேச்சையுமே. ஆனால் அப்போ இந்த வீட்டுக்கு வந்தவங்க அதுவும் இல்லாமல் இவங்க பண்ணுற இந்த மஞ்சமலை பண்ணுற டார்ச்சரில் அவங்களுடைய அண்ணன் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினச்சிருக்காங்க. ஆனால் போனால் அந்த ஊராளுங்க முன்னாடி என்னுடைய அண்ணன் அசிங்கப்பட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இருந்தாங்க பேச்சியும். இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பூங்கொடி மாயாண்டி வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனதுலேருந்து கொஞ்சம் மரியாதை கிடைக்கிற மாதிரி இங்கே பேச்சியுமே ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மாயாண்டியும் அங்கே இருக்கிற பென்னியும் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டு போகும்போதும் பேசிட்டு போகிறாங்க. என்னுடைய தங்கச்சி அவள் என்னை பார்த்தாவே அழுதுகிட்டே இருக்கா பென்னி. எனக்கு அவளை பார்க்கவும் முடியல. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக பேச்சியை பார்த்து நான் அழுதுட்டு இருப்பேன். அழுதுதை பார்த்து அங்கே பேச்சியுமே ரொம்பவே வருத்தப்பட்டுதான் இருந்திருப்பா. அதனால தான் நான் சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே பேச்சியும் இங்கே மாயாண்டி சொன்னதெல்லாம் கேட்டதில் ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இங்கே பூங்கொடிக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அங்கே பூங்கொடிக்குமே கால் பண்ணுறாங்க பேச்சியும். பேச்சு கால் பண்ண உடனே, ஆத்தா பூங்கொடி எங்கம்மா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேட்கவும் உடனே பூங்கொடியும், அம்மா சாப்பிட்டம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் பேச்சுக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற பேச்சியும், ஆத்தா எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு ஆத்தா, என்னால் அங்கே வர முடியாது, அது இல்லாமல் உங்கள் அப்பா அதுக்கு சம்மதிக்கவும் மாட்டார். ஆத்தா நீ என்னை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரையாத்தா, நீ ஃப்ரீயாக இருந்தனா வாத்தா, உனக்கு வேலை இருந்துச்சுன்னா நீ வராத, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது, அதனால தான் அத்தா உனக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடிக்கிட்ட பேச்சு சொல்லவும் உடனே பூங்கொடியுமே, அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எங்கிட்ட சொல்லியுமே நான் வரலண்ணா, நான் உங்களுக்கு மகளே கிடையாதுமா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் உங்கள் வீட்டுக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே அங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்ட கேட்டிருந்த அங்கே இருக்கிற ராசாத்தியுமே, அடாடா வாவ் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட சூப்பராக நடிச்சுக்கிட்டுமே இருக்கீங்க, எதுக்காக உங்கள் பொண்ணு எங்கே வர சொல்கிறீங்க, உங்கள் அண்ணன் உங்களை பார்த்துட்டு போன விஷயத்த சொல்ல போகிறீங்களா, இல்லை எதுனா ஒரு விஷயத்த அவங்க பர்மிஷன் வாங்குறதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா, எதுக்காக இங்கே பூங்குடியை இங்கே வர சொல்லியிருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, அந்த ஒரு விஷயத்த பூங்கொடிக்கிட்ட சொல்லி அந்த ஒரு விஷயத்தில் சம்மதிக்க சொல்கிறதுக்காக தானே இங்கே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற பேச்சியுமே, ராசாத்தி ஓரளவுக்கு தான் உனக்கு மரியாதை, என்னுடைய பிரச்சனை இல்லை, என்னுடைய ஃபேமிலி பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்வால்வே ஆகக்கூடாது, அது இல்லாமல் அது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும், அப்படி இருக்கிறப்ப ஸோ நீ எதுக்காக இங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இங்கே நீ எதுவுமே பேசாமல் வாயை முடிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு, உனக்கு நான் இது வரைக்கும் இத்தனை நாளாக மரியாதை கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு விஷயம், இதுக்கு மேலேயுமே உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஏன்னா நீங்கள் என்னுடைய ஃபேமிலிக்கு நீ பண்ண துரோகத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், என்னுடைய புருஷன் அவரே மறந்தாலையும் கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன், என்னுடைய மகளுடைய வாழ்க்கையை பணிய வச்சு 5 லட்சம் ரூபாய் நீங்கள் கமிஷன் வாங்கி என்னுடைய மகளுடைய வாழ்க்கை நாசமாக போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, உங்களை நினைக்கிற போதே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சையுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற ராசாத்தியும், இந்த பாரு பேச்சு ரொம்பவே ஓவர்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, என்னுடைய அண்ணங்கிட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டே துரத்த சொல்லிடுவேன், ஏற்கனவே முன்னாடியே ஒரு டைம் வீட்டை விட்டு வெளியே நிற்க வச்சதுக்கு ஒரு 3 மணி நேரம் வெளியே கஷ்டப்பட்டுக்கிட்டு நின்று இருந்த, ஆனால் மறுபடியும் நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா நீ என்னை எதிர்த்து பேசிட்டுரு, நீ என்ன வேணால் பேசிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லவும் உடனே பேச்சையுமே, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்னை இந்த வீட்டில் விட்டு துரத்த போறியா, உன்னால் முடிஞ்சா என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திப்பார், அப்படி நீ துரத்திட்டுனா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே நான் வரமாட்டேன், நீ நினச்ச மாதிரியே நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், அப்படி நீ என்னை துரத்தலைனா மறுபடியும் என்னுடைய பேச்சுக்கு நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையுமே சொல்லிடுறாங்க. உடனே ராசாத்தியும் அங்கேருந்து கோபமாகவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் நந்தினியுமே ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, ஏன்னா முன்னாடியிலேருந்தே இங்கே வந்த புதுசுலேருந்தே வந்ததுலேருந்தே
அங்கே இருக்கிற பூங்கொடியுமே ரொம்பவே சந்தேகமாகவும் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன அந்த அம்மா தெய்வானம்மா என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த நந்தினி பிள்ளை என்னன்னா ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவங்கள நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்காக அந்த நந்தினி பிள்ளை இப்படி வருத்தமாக உக்காந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே நோட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நந்தினிகிட்டையுமே போய் கேட்டிருப்பாங்க. ஆனால் நந்தினியுமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது, அதனால தான் எனக்கு என்னுடைய ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாகவும் தெரியுது அப்படின்ற மாதிரியுமே சமாளித்து பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே இருக்கிற நந்தினி வந்து பூங்கொடிக்கிட்ட. உடனே பூங்கொடியும் சரி நீங்கள் நாங்கள் வந்ததுலேருந்தே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கீங்க, அதனால தான் நான் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரியுமே பூங்கொடியுமே சொல்லிட்டவும் உடனே அவங்க அம்மா தெய்வானையுமே வராங்க. வந்த உடனே அங்கேருந்து பூங்கொடியும் கிளம்பிடுறாங்க. உடனே நந்தினி கிட்ட, நந்தினி என்ன அந்த பூங்கொடி பிள்ளைகிட்ட அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு, அவள் என்ன பேசிகிட்டு இருந்தா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா நான் ரொம்பவே வருத்தமாக உக்காந்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு தான் எதுக்காக இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கா, மற்றபடி வேற எதுவுமே கேட்கலாமா, நீங்கள் பேசாமல் உங்களுடைய வேலையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுவாங்க. உடனே அங்கே இருக்கிற மீனாட்சியும் அழகரை வந்து கூப்பிட்டு, அழகரு உங்கள் அப்பா வந்து எப்போவுமே உன்னுடைய நல்லதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இங்கே இருக்கிற பூமுடியே இதற்கு சம்மதிக்கிறா, ஆனால் நீ சம்மதிக்காமல் எனக்கோ இல்லை உங்கள் அப்பாக்கோ அசிங்கம் கொடுக்கணும், அசிங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினா நீ இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்காத, பூங்கொடி கழுத்தில் தாலியே கட்டாத, உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணவே பண்ணாத, அப்படி நாங்கள் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினா நீ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் நீ சம்மதிச்சு தான் ஆகணும். உன்னுடைய உயிருக்கோ இல்லை உன்னுடைய உடலுக்கோ எந்த ஒரு நோயும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் அங்கே ஜோசியரை கூப்பிட்டு இப்படி ஒரு பரிகாரத்தை நாங்கள் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஒரு கல்யாணமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பா முன்னாடியே யோசிச்சு இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பா வந்து உன்னை சென்னைக்குமே அனுப்பிச்சி விட்டாரு. ஆனால் நீ சென்னைக்கு போகாமல் என்னுடைய மரியாதையை காப்பாற்றணும், யார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒசூருக்குமே போய் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீ வந்துட்டு இருந்த. ஆனால் அங்கே போய் நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தனா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. ஆனால் இங்கே போய் என்னுடைய மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அசிங்கப்பட்டு நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியை கடத்தி கொண்டு போய் ஒரு நைட்டு ஃபுல்லாக நீ அங்கே அடைச்சி வச்சு சேர்ந்துருக்க. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைய வயசுக்கு வந்த பிள்ளைய நீ தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் கட்டி வச்சிருக்கனா கண்டிப்பாக இந்த ஊராளுங்க அந்த பொண்ணையும் சரி அதோடைய ஃபேமிலியும் சரி ரொம்பவே தப்பாகவும் அசிங்கமாகவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் அந்த பொண்ணும் யாருக்கும் எந்த ஒரு அசிங்கமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உன்னவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஊர் பஞ்சாயத்து முன்னாடி சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு மேலேயும் எந்த ஒரு தப்பும் இல்லைப்பா, ஏன்னா நீ அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்க கூடாது, அவளை நீ கடத்திருக்க கூடாது, கடத்தாமல் இருந்திருந்தனா அவளுக்கு கல்யாணம் ஆகி இப்போ அவங்களுடைய புருஷன் கூட அவள் சந்தோஷமாக இருந்திருப்பா, எல்லாத்தையுமே நீ தான் கெடுத்த. அதனால இங்கே உன்கூடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருந்துடலாம். அது இல்லாமல் அவங்க அப்பாவை நாம் தான் பழி வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அந்த பூங்கொடி பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கு. அது இல்லைன்னு சொல்லிட்டு நாம் தான் அவளுக்கு புரிய வைக்கணும். அது அப்படி இருக்கிறப்போ இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தாலையும் கண்டிப்பாக இங்கே பூங்கொடியை நீ கட்டிக்கிட்டதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஜோசியர் சொன்ன உடனே அதுக்கான பரிகாரத்தை பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் மேலே நீ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மைனா கண்டிப்பாக இதுக்கு நீ சம்மதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் சொல்லிடுறாங்க. உடனே அழகருமே, அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை நினச்சி அந்த ஒரு விஷயத்துலேருந்தே வெளியே வராமல் இருக்கேன், மறுபடியும் அவள் கழுத்தில் தாலியை கட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால் அவள் மூஞ்சி கூட பார்க்க முடியலம்மா, அவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாமா, அப்படி இருக்கிறப்போ அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதெல்லாம் கேட்குற போது எனக்கு உங்கள் மேலே ரொம்பவே கோபமாக வருதுமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவள் அங்கே அவங்க அம்மா மேலே அவங்க அப்பா மேலே அவள் எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு அவள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அப்படி நானும் நினைக்கவல்லம்மா, நீங்கள் யாருமே யார் முன்னாடியும் அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அவளுமே நினச்சி அவங்க அப்பாவுடைய சந்தோஷத்தை இழந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நம்மளை பழி வாங்க வந்திருக்கா. ஆனால் அப்பா வந்து என்ன ஒரு நோக்கத்தில் அந்த கத்தியை வாங்கி கீழே போட்டாரோ தெரியாமல் இந்த மஞ்சள் மலாங்க கையை வெட்டிக்கிட்டு அந்த ஒரு பழியை தூக்கி எங்கள் அப்பா மேலேயுமே போட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே உக்காந்துட்டு இருந்த இந்த ஸ்டூலில்
இங்கே அவங்களுடைய தாத்தா இங்கே பூங்கொடியுடைய தாத்தா வந்து இறந்ததுக்கும் நாம் தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இங்கே இந்த ஊரில் இந்த உலகத்தில் ஒருத்தரை தாழ்த்தத்துக்கோ இல்லை அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கோ நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நல்லவன் சொல்கிறதுக்கு ஒருவர் கூட வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அழகரே நீ புரிஞ்சுக்கணும் அழகு. என்னுடைய மரியாதையும் அப்பாவுடைய மரியாதையும் உன் கையில் இருக்குது. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதை பொறுத்து தான் எங்களுடைய மரியாதையும் அதில் அடங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்களுடைய அம்மாவும் மீனாட்சியும் அழகர்கிட்ட சொல்லிடவும் உடனே அழகருமே அம்மா எனக்கு பூங்குடியை கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்கலனாலையும் உங்களுடைய இதுக்காக உங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே இந்த ஒரு விஷயத்தில் நான் சம்மதிக்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய விஷயத்தில் அவன் இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி ஆனானா கண்டிப்பாக உயிரோடையே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிற அழகரும் மீனாட்சிக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. மீனாட்சி கேட்ட உடனே அழகரு உங்கள் அப்பா இப்போதான்ப்பா சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள் அப்பாவுடைய சந்தோஷத்தில் மண்ணள்ளி போட்டுறாத. உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாதப்பா. ஏன்னா உங்களுடைய அப்பா வந்து நீ நல்லா இருக்கணும், இங்கே இருக்கிற பூங்கொடியும் நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி யாரையுமே புண்படுத்தணும், யாரையுமே வருத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உங்கள் அப்பா என்றைக்குமே யாருக்கிட்டேயுமே நடந்துக்கிறதும் கிடையாது, அதை நினச்சதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அம்மாவுமே சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொன்னதுமே இங்கே அழகருமே சரிங்கம்மா, யாருக்காகவும் நான் அங்கே பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டிருக்க மாட்டேன், ஆனால் உங்களுக்காக நான் பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர் வந்து மீனாட்சிக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. மீனாட்சி கேட்ட உடனே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.